இத்தனை நிகழ்ந்த பிறகும் கூட உனக்கு இதற்கான படிப்பினை புரியவில்லையா? அனைத்து தேவிகளும் தேவர்களுமே தன்னுடைய பக்தர்களிடமிருந்து லாபம் கிடைத்தால் மட்டும்தான் அவர்களுடைய பக்தர்களுக்கு கருணை காட்டுவார்கள். நீ என்னிடம் என்ன கூறினாய்? என்னுடைய பக்தியை நான் எப்பொழுதும் இழக்க மாட்டேன் என்று கூறினாய் அல்லவா? உன்னுடைய புதல்வர்கள் மரணிக்கும் பொழுது உன்னுடைய மகாதேவர் எதற்காக உனக்கு உதவி புரியவில்லை? இப்பொழுது உன்னிடம் ஒரே ஒரு வழி மட்டும்தான் உள்ளது. என்னை நீ உன்னுடைய தேவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பக்தனாக மாறிவிடு. நான் தங்களின் பக்தனாக மாற சம்மதிக்கிறேன். மகாதேவரே, பார்வதி தாயே, வந்து இவர் கூறுவதை கேளுங்கள். நான் கூறியதை இப்பொழுது நான் நிறைவேற்றிவிட்டேன். நான் உங்களுடைய பக்தனை என்னுடைய பக்தனாக மாற்றிவிட்டேன். இப்பொழுது எனக்கு காட்சியளியுங்கள். காட்சியளித்து தாங்கள் எனக்கு அளித்த வாக்கினை நிறைவேற்றுங்கள் மகாதேவா. நான் தங்களிடம் கூறியதை நிறைவேற்றியுள்ளேன். அதுவும் எந்த ஒரு விதிகளையும் மீறாமல். ஆதலால் நான் விரும்பிய ஸ்தானமானது எனக்கு இப்பொழுதே கிடைத்தாக வேண்டும். தேவியின் ஸ்தானம் கிடைத்தாக வேண்டும். நிச்சயமாக மானசா. ஆனால் அதற்கு முன்பு நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவியாக இருக்க வேண்டும் என்றால் உன் பக்தனது கேள்விகளுக்கு நீ பதில் உரைக்க வேண்டும். நீ ஒரு தாயைப் போல அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். தனது தாய்மையிலும் பாசத்திலும் வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளிலும் நீ அவர்களுக்கு துணையாக இருப்பாய் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். இந்த பாசத்தின் அடிப்படையில்தான் பக்தனுக்கும் கடவுளுக்கும் இருக்கும் இணைப்பு மிகவும் விசேஷமாகும். மகாதேவரே, தாங்கள் இப்பொழுது துயரத்தில் உள்ளீர்கள் அல்லவா? ஏனென்றால் நான் தங்களின் பக்தனில் ஒருவனை பறித்து விட்டேன். ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. விரைவில் அனைத்து தேவர்களும் தேவிகளும் கூட எனக்கு ஆராதனை செய்ய போகிறார்கள். என்னிடமிருந்து பக்தனை பிரித்து விட்டாய் என்பது எனது கவலை இல்லை. எந்த விதிகளையும் மீறாமல் அளித்த வாக்கினை நீ நிறைவேற்றியிருக்கிறாய். இப்பொழுது நீ தேவியாகிவிட்டாய். நாம் தேர்ந்தெடுக்கும் மார்க்கம் நமது செயல்களையும் தீர்மானிக்கும். ஆற்றும் அச்செயல்களே கர்மத்தின் பலனும் ஆகும். கூறு, என்னுடைய பக்தனே, என்னிடமிருந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள். நீ கேட்பது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். கூறு, உனக்கு என்ன வேண்டும்? தங்கம், வைரம், என்ன வேண்டும்? நீ என்னிடம் எதை கேட்டாலும் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு இப்பொழுது என்னுடைய மகனின் உயிர் திரும்ப கிடைக்க வேண்டும். இந்த வேண்டுதலை உன்னால் நிச்சயம் நிறைவேற்ற முடியும் மானசா. நீ உருவாக்கியது போலவே ஐம்புலத்து தவத்தை நீ நிறைவேற்றியாக வேண்டும் மானசா. இந்த லக்ஷ்மி சந்திரனுக்கு உயிரை கொடுத்துவிடு தேவி மானசா.